செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன். 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th ஃபுல்லாகவே ஆச்சாரியாவில் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்மளுக்கு ஆச்சாரியான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும்? நார்மலாக யாராவது பதில் சொல்லாங்க? சரி, ஓகே. ஸ்டடீஸ் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும்? இல்லை வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா மியூசிக்கல், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், கம்யூனிகேஷன் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. பசங்க இப்போ நம்மளுக்கு நிறையா டான்ஸ் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதுவுமே எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, என் பேர் ஜெயஸ்ரீ. நான் இப்போ 3rd year MBBS பண்ணிட்டு இருக்கேன் பிம்ஸில். எனக்கு நேற்று கால் பண்ணி இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் ரொம்ப எதுவுமே பண்ணலங்க, எதுக்கு நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் வந்து ஆச்சாரியில் படித்ததே பெருமையான விஷயம் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து நார்மல் பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். அதாவது ஒரு சில பேர் இப்போ என்கிட்ட வந்து ஆச்சாரியில் படிச்சிருப்பேன் நான் சொன்னேன்னா அவங்க கேட்பாங்க என்கிட்ட, ஆச்சாரியில் படிக்கலாமா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இன்னைக்கு எந்த ஸ்கூல் படித்தாலுமே படிக்க போகிறது ஒன்று தான். பசங்க படிக்கிறது படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஆச்சாரியில் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள் பசங்க வந்து காலேஜ், அதாவது ஸ்கூல் 10th 12th முடிச்சுட்டு காலேஜ் என்ட்ரு ஆகும்போது தான் தெரியும் அவங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஆச்சாரியாவில் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? பசங்க ப்ராஜெக்ட் பண்ணி உங்களை இன்வைட் பண்ணி உங்ககிட்ட எல்லாரும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை சும்மா ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்களா? எதுக்கு பண்ணுறாங்க? வருஷமாக பண்ணுவாங்க ப்ராஜெக்ட். ஒரு வருஷத்துக்கு 2 ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு நாள் வந்து மியூசிக்னு கூப்பிடுவாங்க, ஒரு நாள் டான்ஸுன்னு கூப்பிடுவாங்க, ஒரு நாள் வெளியே போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களை விட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் எங்கள் ஸ்கூலில் பண்ணியிருக்கிறேன். இதே நான் காலேஜ் போய் உடனே ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் ஈஸியாக ஏச்சு பண்ண முடியும். ஆனால் ஏற்கனவே இருக்கவங்க ஒரு சில பேரால் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் எனக்கு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் ஆச்சாரியில் படிச்சிருக்கு. எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வருஷம் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் என்ட்ரு ஆனீங்கனாலே ஃபஸ்ட்டு சொல்கிறது கல்ச்சுரல்ஸ். நீங்கள் எல்லாமே காலேஜ் முடிச்சு தானே வந்துருக்கிறீங்க. உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கூலில் என்னன்னா ஃபுல்லாக படிப்பு 12th 10th எழுதிட்டீங்களா, சரி ஓகே மார்க் சூப்பராக வந்துருச்சு. 11th 12th படிச்சிங்களா, மார்க் சூப்பராக வந்துருச்சு, ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் காலேஜுன்னு வந்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. படிப்புலாம் நெக்ஸ்ட் தான் காலேஜில். MBBS காலேஜுமே அப்படி தான். இதுக்கு வந்து நம்ம ஆச்சாரியாவில் வந்து எல்லாத்துக்குமே ட்ரைனிங் தராங்க. ஒவ்வொரு வருஷம் எல்லாத்துக்குமே ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பசங்களை எதுக்குமே தடுக்காதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து அவங்க சொல்லும் போது, அம்மா எங்களுக்கு இப்படி கூப்பிடுறாங்க, அப்பா எனக்கு இங்கே வர சொல்கிறாங்க, அங்கே ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விடுங்க. நம்ம ஸ்கூலில் வந்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க பசங்களை. நம்ம ஸ்கூலில் வந்து ரொம்ப பயப்படலாம் தேவையே இல்லை. இது மாதிரி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் சுத்தமாக பயப்பட தேவையில்லை. நான் ஏன்னா அங்கே இருந்துருக்கிறேன், நீங்கள் என்னை நம்பலாம். நான் வந்து வருஷமாக தான் படிச்சிருக்கேன். எனக்கு 2nd ஸ்டாண்டர்டு நான் அங்கே தான் இருக்கிறேன். ரொம்ப பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? இப்போதான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குட்டி பசங்க தானே, உங்களுக்குன்னு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அதை வந்து பசங்கிட்ட சொல்லாதீங்க. அவங்களோட ஆம்பிஷன்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு அதை பர்சியூ பண்ணுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? உங்களுக்குன்னு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்லையா? யாருக்காக இருந்தால் கை தூக்கலாம். ஓகே, அங்கே வந்து உங்க கை தூக்கலாம். குழந்தைங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.